செந்தில் பாலாஜிய விசாரிக்க வேண்டும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அப்படின்றதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காம இருந்தாரு. உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு வரும்போது ஆளுநர் ரவி உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாரு. இப்படி செந்தில் பாலாஜியை விசாரிக்க ஒப்புதல் கொடுத்த அதே ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் அவர் அமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்க சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் ரவி தான் ராஜினாமா செய்ய சொல்லுங்க செந்தில் பாலாஜிய, நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கான்ட்ரவர்சியை உருவாக்குனாரு. அப்படி உருவாக்கிய இதே ரவி அவர்கள் சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சராக கூடாது அப்படின்ற நிபந்தனையை வச்சா என்ன தமிழ்நாடு அரசு பண்ணும்? ரவி சிஜிஐ கிடையாது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல, அவர் ஆளுநர் தான். அவர் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை தான் செய்யணும். நீங்க கேட்டது மாதிரி ஏற்கனவே அவர் அமைச்சராக நீடிக்க கூடாது என்றெல்லாம் ஆளுநர் சொன்னார். ஆனா செல்லுபடியாச்சா? அறிக்கையை வெளியிட்டாரா இல்லையா? அமைச்சராக இனி தொடருவதற்கு முகாந்திரம் இல்லை, அவரை அமைச்சரவையில் திணிக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் நீ யார் அதை சொல்றதுக்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு நாங்க கொடுக்குற காசுல சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கணும் ராஜ்பவன்ல, இந்த வேலை எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரா முதலமைச்சர்? உடனே என்ன பண்ணாரு? விட்ரா பண்ணாரு. அதன் பிறகு எத்தனை நாட்கள் அமைச்சராக நீடித்தார்? ஒரே நாள்ல முடிவுக்கு வர வேண்டிய பிரச்சனை சார் அது. முதலமைச்சரே அந்த பணியை செய்து முடித்திருப்பார். ஏன்னா எப்போ ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டாரோ அவர் அமைச்சர் பொறுப்பை தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்து விட வேண்டும். பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்கள் அதைத்தான் செய்தாரு. பொன்முடிக்கு இப்ப இந்த கேஸ்ல நடந்திருக்கிற விஷயத்தையே நம்ம வச்சுக்கோமே. ஆளுநர் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன், இது சட்டத்துக்கு புறம்பானது, அதுதான் நான் சொன்னேன். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல, அவருக்கு அந்த முகாந்திரம் இல்லை. ஒருவேளை இதற்கு நீதிமன்றம் இசைவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னா, நிபந்தனை ஜாமீன்ல வெளியிட்டாங்கல்ல, நிபந்தனை ஜாமீன்ல 25 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்கல்ல, நிபந்தனை ஜாமீன்ல கடவுச்சீட்டை சரண்டர் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, 2 நாள் வாரத்துல கையெழுத்து போடணும்னாங்கல்ல, ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னது மாதிரி நீங்க அமைச்சரா பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல? நீங்க அமைச்சராக கூடாதுன்னு எங்காவது ஒரு நிபந்தனையை விதித்ததா நீதிமன்றம்? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்களா இல்லையா? முதலமைச்சராக எந்த கோப்புகளிலும் கையெழுத்து போடக்கூடாதுன்னாங்க. அதனாலதான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு. இல்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டார். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இங்க செந்தில் பாலாஜிக்கு அந்த கட்டுப்பாட்டை நீதிமன்றம் விதிக்கவில்லை. எனவே நீதிமன்றமே சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது அவர் அமைச்சராவதற்கு. இப்ப இவர் யாரு சொல்றதுக்கு? இவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது, அவர் அப்படி சொல்லவும் முடியாது. இப்ப ஒண்ணு மட்டும் தான் அவர் செய்ய முடியும். இன்னைக்கு முடியாதுங்க, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், டயர்டா இருக்கு, நாளைக்கு காலையில வச்சுக்குவோம் பதவி பிரமாணத்தை வேண்டுமானா சொல்லலாம். அதுவும் 1 நாள் 2 நாள் காலம் தாழ்த்தலாமே தவிர, இல்லைன்னா நான் ஊர்ல இல்ல வெளியூருக்கு போயிட்டேன். எப்படி சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆவதற்காக சட்டமன்ற கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னா ராம்மோகன் ராவ் ஊரை விட்டே ஓடி போயிட்டு நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி நடிச்சா இருப்பாருங்க. அந்த மாதிரி வேணுமானா ரவி பொட்டியை கட்டி கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட்டு நான் ஊரில் இல்லை என்று சொல்லலாமே தவிர அவருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவதை ஆளுநரால் ஒருபோதும் தடுக்கவே முடியும். அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து நேற்று இரவு அவர் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவர் கலைஞர் சமாதிக்கு அண்ணா சமாதிக்கும் போயிருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இன்றைக்கு காலைக்கு நிறைய அமைச்சர்கள் அவரை பார்த்து அவர் நலம் விசாரிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய ஜாமீன்ல கோர்ட் போட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆபீஸ்ல ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்றதுதான். இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இடி ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன பெரிய தியாகியா, எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வெறும் ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு, அவர் என்ன விடுதலை ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அவர் தியாகிதான். அதைத்தான் நேற்றைக்கு முதலமைச்சருடைய அறிக்கை சொன்னது. ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் தியாகியா என்று கேட்டால், ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் அல்ல செந்தில் பாலாஜி. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது எப்போது? அவர் கைது செய்யப்பட்டது எப்போது? இந்த கைது சட்டத்துக்கு புறம்பான கைது. இதன் மூலமாக 471 நாட்கள் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு. இந்த 471 நாட்களும் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க பார்த்திருக்கிறீங்களா கோர்ட்ல? அந்த மாதிரியான கடுங்காவல் தண்டனை தான். ஏன்னா அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது சார். இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டால் ஒருவருடைய உடல் நலத்தில் எப்படி ஒரு மாற்றம் தலைகீழாக நிகழும்ங்கிறத நம்ம யதார்த்தமா பார்த்திருக்கிறோமா இல்லையா? நம்ம உறவினர்கள் மத்தியில, நம்ம குடும்பத்துல இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு சின்ன ஸ்டண்ட் பிக்ஸ் பண்ணிட்டா தலைகீழாக மாறி விடுவார்கள். ரொம்ப வேகமாக இருப்பான், ஸ்போர்ட்டிவான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனா ஸ்டண்ட் பிக்ஸ் பண்ண பிறகு பேசுற சத்தமே வெளியில வராது.
தன்னுடைய இயல்புக்கு மாறாக மாறுகிற அளவுக்கு தன்னுடைய உடல்நிலையில் தலைகீழ் மாற்றம் ஏற்படும். ஆனா அறுவை சிகிச்சை செய்து கொண்டு சிறை கொட்டடியில் இருந்தாரு. ஒன்று. இன்னொன்று, மணீஷ் சிசோடியா இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பேசினாங்களா இல்லையா? நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் சொன்னால் உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொண்டால் இதை விட உயரிய பொறுப்பு தருகிறோம் என்று பேசினார்களா இல்லையா? அந்த பேரத்தை செந்தில் பாலாஜிக்கு பேசவில்லையா? செந்தில் பாலாஜி அன்றைக்கே அதை செய்திருந்தால் இன்றைக்கு அவர் ஒன்றிய அமைச்சர். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக திகழ்ந்திருப்பார் செந்தில் பாலாஜி. அவர் செய்தாரா? இல்ல. சட்டவிரோதமான கைது என்பதை தொடர்ந்து சட்டத்தின் பிடியிலிருந்து வாதாடினார். நேற்றைக்கு கூட சார் நீதிபதி கார்த்திகேயன் இடத்துல வீடியோ கான்பரன்சிங் மூலமா தனக்கு ஜாமீன் கிடைத்ததற்கு பிறகு ஆஜராகிறாரு. அப்போ ஓடி ஒளியவில்லை, இந்த வழக்கை எதிர்கொள்கிறார். எனவே அவர் தியாகிதான். இன்னொன்றையும் நம்ம பேசியாக வேண்டியிருக்க, இவரை நீங்க ஊழல் குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா இவர் மட்டுமா ஊழல் குற்றவாளிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா உங்களிடத்துல? நீங்க உங்களுக்கு ஆதரவாக வந்து விட்டால் நீங்க அஜித் பவாருக்கு எப்படி புனித நீர் தெளிச்சு இன்னைக்கு எல்லா பதவிகளையும் அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தீங்க. இதே அஜித் பவார் மீது குற்றம் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன ஆனது? இன்னைக்கு செந்தில் பாலாஜியை விட கூடுதலான குற்றச்சாட்டுகளை இதே ஒன்றிய அரசு சொன்னதா இல்லையா? அந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு அஜித் பவாரை எப்படி கொண்டாடி மகிழ்ந்ததுங்கிறத மராட்டிய மாநிலத்துல நாம பார்த்தோம். அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் ஒரு நிலைப்பாடும், உங்களுக்கு எதிராக இருந்தால் ஒரு நிலைப்பாடும் நீங்கள் எடுக்கிறீர்கள். எடப்பாடி பழனிசாமி மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு இணையான ஊழல் குற்றச்சாட்டு யார் இடத்துல இருக்கு? அதிமுகவுல விஜயபாஸ்கர் இடத்துல இருக்கு, குட்கா ஊழல். ஆளுநர் ஒப்புதலே தரமாட்டேங்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதிமன்றத்தை நாடி ஒப்புதல் தர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஒப்புதல் கொடுக்கிறார் விசாரிப்பதற்கு. வீரமணி மீது குற்றச்சாட்டு இருக்கு, வேலுமணி மீது குற்றச்சாட்டு இருக்கு. இவர்களை எல்லாம் நீங்க இப்படி கைது செஞ்சீங்களா? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரை கைது செய்வதற்கு முன்பு சபாநாயகர் இடத்துல அனுமதி கேட்க வேண்டுமா இல்லையா? நீங்க கேட்டீங்களா? இல்ல. அவர் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், அரசுக்கு ஒரு தகவலை சொல்லியாக வேண்டும், நீங்க சொன்னீங்களா? இல்ல. இன்னொன்று, அவருடைய மனைவிக்கே தகவல் சொல்லி ஆட்கொணர்வு மனு எதற்காக சார் போட்டாங்க? ஏபிஎஸ் கார்பஸ் ஏன் சார் போட்டாங்க? தன்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டது என்ன காரணத்துக்காகன்னு மனைவிக்கே தெரியல, நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களா முறையா? அப்போ சட்டவிரோதமாக ஒரு கைது நடவடிக்கை, இந்த கைது நடவடிக்கைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையினுடைய ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் என்ன? ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல ஏதாவது ஒரு புள்ளியில் செந்தில் பாலாஜி மீது குற்றத்தை அவர்களால் சொல்ல முடிந்ததா? நீங்க சொல்றீங்கல்ல, இன்னைக்கு தமிழிசை அம்மையார் சொல்றாங்கல்ல, ஊழல் குற்றச்சாட்டில் ஜாமீனில் தான் வெளியில வந்திருக்காரு. 471 நாள் ஏன் அவருக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை கூட உங்களால கொடுக்க முடியல? ஏன் நீங்க அந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வர முடியல? 471 நாள் அவகாசம் கொடுத்ததே நீதிமன்றம். நீங்க அவர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்கலாம்ல. எத்தனை இடத்துல வாய்தா வாங்குனீங்க? ஏன் வாய்தா வாங்கியது அமலாக்கத்துறை? அதற்கு பதில் உண்டா தமிழிசை சவுந்தரராஜன் இடத்துல? ஊழல் குற்றச்சாட்டு திமுக போட்ட வழக்கு தான். திமுக இந்த வழக்கு மட்டுமா போட்டுச்சு? ஜெயலலிதா அம்மையாரை சிறைக்கு தள்ளிய வழக்கும் திமுக தொடுத்த வழக்கு தான். சசிகலா அம்மையார் சிறையில் இத்தனை நாட்கள் இருந்து விட்டு வெளியில் வந்தாரு, அந்த வழக்கும் திமுக தொடுத்த வழக்கு தான். எடப்பாடி பழனிசாமி மீது இப்போது நிலுவையில் இருக்கிற வழக்கும் திமுக தொடுத்த வழக்கு தான். இந்த வழக்கிலெல்லாம் நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? இந்த வழக்கிலெல்லாம் அமலாக்கத்துறை எங்கே இருந்து பணியாற்றியது? ஆனா இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும் ஏன் இத்தகைய நெருக்கடியை கொடுத்தார்கள்? ஏன் 471 நாள் அவரை சிறை கொட்டடியில் வைத்திருந்தார்கள்? அவரை ஏன் பணிய வைக்க முடியவில்லை? இதற்கெல்லாம் ஒரே காரணம், செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கிறார். கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய டேமேஜை உண்டாக்குறாரு. எனவே அவருக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று நினைத்தார்கள். 471 நாள் இல்ல, 4700 நாள் சிறையில் வைத்தாலும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளராகவே இருப்பேன் என்று கொள்கை உறுதியோடு இருந்தார்ல, அந்த தியாக உணர்வை, அந்த சமரசம் இல்லாத பண்பை, அவரிடத்திலே அந்த சண்டமாருதம் செய்கிற குணத்தை இன்றைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகிறது. இவ்வளவுதான் செய்தி. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும்னா நீங்க 471 நாள்ல நிரூபிச்சிருக்கணும். உங்களுக்கு கொடுத்த அவகாசம் தவறிவிட்டது. இனி நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டை உண்மை என்று கண்டறிந்து தீர்ப்பு வழங்குகிறவரை அவர் நிரபராதிதான்.